அனைவருக்கும் அன்பான வணக்கம். கணபதி தாள் போற்றி, கந்தன் தாள் போற்றி, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சங்கீதாமையப்பன் போற்றி, அனைத்து தெய்வங்களும் வணங்கி அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய பதிவில் நம் B2 டே பர்த் டு டெத்ஸ் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சார்பாக சென்ற பதிவில் சனி பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த பதிவில் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். மேலும் பிறப்பு முதல் இருப்பு வரையிலான பதிவில் குழந்தைகள் 1 முதல் 1 வயது முதல் 3 வயது உள்ள குழந்தைகள் வளர்ப்பதில் உள்ள பிரச்சனைகள் அது குறித்த விளக்கங்களை பார்க்க போகிறோம். கடைசியாக நெல் சாகுபடி, சிறப்பாக நெல் சாகுபடி செய்வது எப்படி, 1 ஏக்கருக்கு 30 முதல் 50 மூட்டைகள் வரை நெல் பெறுவதற்கான சாகுபடி செய்வது எப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பதிவுக்கு போயிடலாம். முதல்ல நமது சிறப்பு பதிவான பிறப்பு முதல் இறப்பு முறையிலிருந்து குழந்தை பருவம் 1 வயது முதல் 3 வயது உள்ள குழந்தைகளை எவ்வாறு வளர்த்தல் என்பதை குறித்து நாம் விளக்கமாக பார்க்கலாம். அதாவது குழந்தை பிறந்துச்சு, 6 மாதம் வரை ஓரளவுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வரை வரை ஊட்டச்சத்து கொடுத்து நாம் வளர்த்துட்டோம். இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பில் நல்ல உணவு கொடுத்து நல்ல பராமரிப்பு பண்ணி வளர்த்தோம்னா நோய் நொடிகள் குறைவாக இருக்கும். நோய் நொடிகள் குறையாக இருக்கும் மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி நோய் நொடிகள் வந்தால் நோய் நொடிகள் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி சளியின் காரணமாக காய்ச்சல் வரும். அதுக்கு அடுத்தபடியாக சிறு குழந்தைகளுக்கு ஒவ்வாமை காரணமாக பேதி, டிசென்ட்ரி போன்ற ப்ராப்ளங்கள் ஏற்பட அடிக்கடி வாய்ப்பு இருக்குது. அஜீரணம் காரணமாக வயிற்று வலி ஏற்படும். இந்த வெயில் காலத்தில் அம்மை நோய் வரும். அதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமாக விவசாயத்தை பற்றி ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்குது. ஏறினும் நன்றாம் எருவிடுதல், நட்டப்பின் நீரின் நன்றதன் காப்பு என்பது போல், ஒரு செடியோ இல்லை ஒரு பயிரை வச்சு நல்ல உரம் போட்டு வளர்த்தது மட்டும் போதாது, அதுக்கு பாதுகாப்பும் வேணும். பாதுகாப்புனா ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கணும், பூச்சி பொட்டுக்கு வராமல் நோய் நொடி வராமல் பார்த்துக்கணும். அதே போல் குழந்தைகளுக்கு நோய் நொடி வராமல் பார்த்துக்கணும். அடுத்து குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் 3 வகையான குழந்தைகள் இருக்கிறார்கள். முதல் வகை நல்ல சுறுசுறுப்பான குழந்தைகள், ஓடி ஆடி விளையாடக்கூடிய குழந்தைகள். 2வது வகை குழந்தைகள் கொஞ்சம் நார்மலான குழந்தைகள், கொஞ்சமாக விளையாடுவாங்க, கொஞ்சம் நிதானமாக இருப்பார்கள். 3வது குழந்தைகள் மிகவும் மந்தமான குழந்தைகள், எப்போ பார்த்தாலும் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த நடுவில் உள்ள நிதானமான குழந்தைகளை பற்றி பிரச்சனை இல்லை, அது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்துக்கும். இந்த வேகமாக செயல்படக்கூடிய குழந்தைகள் தான் கவனமாக பார்க்கணும். வீட்டில் ஒரு ஆள் அவருக்குன்னு தனியாக இருந்துடணும். துருதுருன்னு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் எதையாவது எடுத்து போட்டு விளையாடுவாங்க. ஒரு பொம்மை எடுத்து விளையாடினான்னா குறைஞ்சது 5 நிமிஷம், அடுத்து வேறு பொம்மைக்கு போயிடுவான். அடுத்து பொம்மையெல்லாம் கூட தள்ளி விட்டுட்டு வேறு எதனா போய் வீட்டில் இருக்க சாமான் தட்டுக்கிட்ட விளையாடுவான், வெளியே போய் வேடிக்கை பார்ப்பான். இது போல் குழந்தைங்க கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஆள் தனியாக அவனுக்கு கண்ணும் கருத்துமாக கண்ணை மிக காப்பது போல காப்பாற்ற வேண்டும். அடுத்தது குழந்தை கடத்தல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகளை கடத்தி கொண்டு போயிட்டு சமூக விரோதிகள் அவர்களை தவறான வழிகள் பயன்படுத்துவாங்க. அந்த குழந்தைகள் கடத்த முடியாத அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப கவனம் பார்த்து. வெளியே 4 பேர் விளையாட்டுறதுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் போய் பார்த்தா நம்ம குழந்தை இருக்காது.
என்னடா ஆச்சுன்னு ஏதாச்சும் விசாரிக்கல, எனக்கு தெரில உனக்கு தெரிலன்னுவாங்க. அப்புறம் தேடி கீடி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அடுத்தது விளையாடும் போது பொருட்களை வந்து பத்திரமாக பார்க்கணும். கூர்மையான பொருட்களை கொடுக்கக்கூடாது. கத்தி, பிளேடு போன்ற பொருட்களை அவங்களுக்கு எட்டாத அளவுக்கு பத்திரமா வைக்கணும். அதே போல் வீட்டில் ஏதாவது மருந்துகள், பொருட்கள், விஷப்பொருட்கள் அடுத்த மருந்து, இப்போ விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சி மருந்துகள், உரங்கள் போன்றவற்றை குழந்தைக்கு எட்டாத அளவுக்கு பத்திரமா ஒரு தனி ரூமில் போட்டு மூடி வச்சிடணும். இல்லை அவங்களுக்கு எட்டாத இடத்துல உயரமாக போட்டு வச்சிடணும். இவைகள் தான். அடுத்த பதிவாக நம்ம பெரும்பாலும் இந்திய விவசாய நாடு. இந்த விவசாயத்தில் வந்து சவுத் இண்டியன்ஸ் ஃபுட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அரிசி சாதம் தான். இந்த அரிசியுடைய விலை வந்து தற்போது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பெஞ்சாலும் நட்டம், வறுமை வந்தாலும் நஷ்டன்ற மாதிரி. நல்ல மழை பெஞ்சாலும் வந்து அறுவடை நேரத்தில் அதை அறுவடை செய்ய முடியல, ரொம்ப கடினமாகிறது. நல்ல மழை பெய்யவில்லை, வறட்சியின் காரணமாக நட்டப்பயிர்கள் காஞ்சி போகிற காரணங்கள்லாம் கூட இருக்கிறது. இதுவும் இல்லாமல் மிதமான இருக்கும்போது வந்து பூச்சி தாக்குதல், விளைச்சல் போன்றதெல்லாம் இருக்குது. இவற்றையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு நம்ம எப்படி பாதுகாப்பாக இருப்பதுன்றது ஒரு சுருக்கமான பதிவாக பார்க்கலாம். முதலில் நாற்றங்கால் தயார் செய்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைந்தது 30 கிலோ விதை நெல்லை பயன்படுத்தணும். அது எந்த நெல்லாக இருந்தாலும் பரவாயில்ல. நீண்ட கால நெற்களாக இருந்தால் 25 கிலோ பயன்படுத்தினால் போதுமானது. குறுகிய கால நெற்களான ஏடிஎம், பாப்பட்லா போன்ற நெற்களை பயன்படுத்தும் போது 30 கிலோ பயன்படுத்த வேண்டும். நாற்றங்காலில் வந்து தழை போட்டு ஒரு வாரம் நன்றாக அதை அழகிவிட்டு டிஏபி போன்ற அடிவுரமிட்டு நல்ல வளமான நாற்றை வளர்க்க வேண்டும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வளமான நாற்று விட்டுருக்காங்க. நல்லா அருமையாக வளமாக இருக்குது. இந்த நாற்றை வந்து 30 நாளில் பறித்து நடலாம். குறுகிய கால நெல் பயிராக இருந்தால் 30 நாளில் நடலாம். நீண்ட கால நெல் பயிராக இருந்தால் ஒரு 45 நாளில் நடலாம். வயலை எவ்வளோ தயார்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் மாடு கட்டி ஏர் விடுவார்கள். இப்பொழுதெல்லாம் நம்ம டிராக்டர் வசதியை வந்து விட்டது. டிராக்டர்லேயே வந்து ஒரே நாளில் உழுது விடுறாங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கரில் கூட ஒரே நாளில் உழுது விடுகிறார்கள். சரி, எப்போ டிராக்டரில் உழுதாலும் ஏற்கலப்பில் உழுதாலும் குறைந்தது 4 தடவையாக நன்றாக உழுது நிலத்தை சமன்படுத்தி அதையும் வந்து ஒரு 10 நாட்களுக்கு மக்க விட்டு களைகள் எல்லாம் முளைத்த பிறகு திரும்ப ஒரு 2 முறை அதை உழவு செய்து பூமியை சமப்படுத்தி நெல்லை நட வேண்டும். அப்படி நெல் நடும்போதும் அடி உரமாக டிஏபி, பொட்டாஷ் போன்ற உரங்களை போட்டு நடணும். நாற்று பறித்து நட்ட பிறகு அது வேர் பிடித்து தூர் பிடித்து வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் 15 முதல் 25, 30 நாட்களுக்குள்ள முதல் மேல் உரம் இட வேண்டும். யூரியா, மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து வேப்ப முன்னாக்கு போன்றவற்றை கலந்து போடலாம். அடுத்த 2வது உரமாக 40லிருந்து 50 நாளுக்குள்ளே போட்டணும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து கதிர் பிடிச்சி வரக்கூடிய நேரம். கதிர் வர நேரத்தில் போட்டோம்னா பதிர்கள் வரப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நேரம் கவனமாக இருக்கணும். 2 யூரியா போடணும். அடுத்து வந்து தண்ணீர் வந்து தினமும் தண்ணீர் பாய்ச்சணும். அதுதான் நெல்லுக்குரிய ஒரு பெரிய வேலை. மழைக்காலங்களில் நல்ல மழை பெய்யும்போது நம்ம தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. சம்பா பயிரில், நவரைப்பயிரில் வந்து நவரைப்பயிர் மற்றும் சொன்னவாரி ரக பயிரில் வந்து தண்ணீரை வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அடுத்து நெல்லுக்கு வரக்கூடிய வழக்கமான பூச்சி வந்து 2 வகையான பூச்சி இருக்கிறது. நிறைய யூரியா போட்டோம்னா பசுன்னு பச்சை பச்சைன்னு வரும். பசுன்னு வர நெல்லுக்கு வந்து வெள்ளைப்பூச்சி என்ற ஒரு பூச்சி தாக்குதல் இருக்கிறது. அது பயிரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சோகை எல்லாம் வெள்ளை வெள்ளையிலேயே போயிடும். அது பார்க்குறதுக்கு
மாடு மேய்ஞ்ச மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் வந்து மருந்து அடிக்கணும், மருந்து தெளிக்கணும். அடுத்தபடியாக கதிர் வர நேரத்தில் வந்து சிகப்பான செவ்வழுகல் நோய்னு ஒரு நோய் இருக்கும். அதுக்கு வந்து பாஸ்போமடான் என்ற மருந்து தெளிக்கணும். கதிர் வர நேரத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கதிர் வரும்போது குருத்துப்புழுன்னு ஒரு புழு இருக்கும். அந்த குருத்துப்புழு அடித்தாவே விளைச்சல் வந்து மிகவும் பாதிச்சு குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து குருத்துப்புழை கட்டுப்படுத்த அதுக்கு என்ன மருந்தோ அதை கேட்டு எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக இருந்தால் வந்து விளைச்சல் வந்து சிறப்பான விளைச்சலாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது குறைந்தபட்சம் 30 முதல் இந்த விளைச்சல் பாருங்கள், ரொம்ப அருமையான விளைச்சல். எங்கள் வீட்டு பக்கத்தில் நிலத்தில் விளைஞ்சிருக்கு. எந்த விதமான குருத்துப்புழு தாக்குதலும் இல்லை. 30 முதல் 50 ஏக்கராவுக்கு 30 மூட்டை முதல் 50 மூட்டை வரை 100 மூட்டை 100 கிலோ கொண்ட மூட்டைகள் வந்து கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. மூட்டை வந்து ஒரு 1000 ரூபா 1700 ரூபா. இப்போ வந்து நல்லா அதை வந்து அரசாங்க கிழங்குல வந்து 2000 ரூபாய்க்குள்ள போகுது. நல்ல லாபகரமான பயிரை செய்யலாம். அடுத்தது ஜோதிட குறிப்புகளை வந்து கொஞ்சம் பார்க்கலான் இருக்கும். போன பதிவில் சனிப்பயிற்சியை பற்றி கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டோம். ஒரே பதிவில் வந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்லிட்டோம். அதில் ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நிதானமாகவும் விளக்கமாகவும் சொன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. அதில் முதல் கேள்வியாக சனி வந்து கெட்டவங்களுக்கு நல்லது செய்வார், நல்லவன் கெட்டவர் செய்வார் சொன்னீங்களே, அது எப்படி சார் அப்படின்னாங்க. அது வந்து கெட்டவங்களுக்கு கூட அவர் நல்லது செய்வார்னு சொல்ல முடியாது. அவர் கெட்டவர் கூட நட்பு கிரகமாக இருப்பார்ன்றதுக்காக அவர் அப்படி சொன்னது. மற்றபடி கெட்டவங்களுக்கு மட்டும் நன்மை செய்வார்னு சொல்ல முடியும். எல்லாருக்குமே இந்த தீமை செய்யக்கூடியவர் தான் அவர். சோதனை கொடுக்கக்கூடியவர். இப்போ ஒரு நல்ல மனிதன் நேர்மையாக நடக்கிறான்னா அவன் நேர்மையை சோதித்து பார்க்கறது. அதுக்கு உதாரணம் வந்து ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்லாதவனை வந்து ஒரு பொய்யாவது சொல்லுன்றது துண்டுப்படுத்தியது. அடுத்தது நலமகராஜா ஒன்றுமே பண்ணல, நல்ல மனுஷன், அவன் அழகாக இருந்த ஒரு தப்பா அவனை போய் பிடித்து கொண்டு ஆட்டாமல் ஆட்டினது. இதை விட மிக சிறந்த உதாரணமாக நம்ம ராமரை எடுத்துக்கொள்ளலாம். ராமர் வந்து மனித குலத்தில் வந்து மாணிக்கமாக திகழ்ந்தவர். அவரையே வந்து 14 ஆண்டுகள் ரொம்ப படாத சிரமப்படுத்தினவர் இந்த சனி பகவான். அதனால தான் சொல்கிறேன், நல்லவளுக்கு துண்டு கொடுக்குறாரு அப்படின்னு. கெட்டவங்களாம் நிறைய பேர் வந்து ஜாலியாக இருக்காங்க. ராவணன் வந்து என்ன பண்ண முடிஞ்சது சனீஸ்வரனால? ஒன்றும் கிடையாது. கடைசி நேரத்தில் போரில் இறந்து போயிட்டான், அவ்வளோதான். ராமருக்கு ராவணனை கம்பேர் பண்ணுங்க, யார் கஷ்டப்பட்டது? துன்பப்பட்டது யார்? வாழ்வில் ராமன் தான் இல்லையா? இது போல் ஒரு உதாரணங்களை வைத்து தான் நான் அப்படி சொல்லினேன், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல் மகாபாரதத்திலே வந்து பஞ்சபாண்டவர்கள் தர்மன் மிகவும் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவர் வந்து 13 ஆண்டுகள் வனவாசம் போகிறாரு. துரியோதன ஜாலியாக இருக்கிறான், மகராஜன் இருக்கிறான். அவன் போரில் தான் இறந்து படுக்கிறான். அப்போ போரில் வந்து முடிவுற சாவத்தான் ஒரு தண்டனையாது. நல்லவர்களை வந்து ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது ஏன் எப்படி என்று கடவுளுக்கு தான் தெரியும். அதனால தான் அப்படி சொன்னேன். பட் ஒவ்வொரு ராசியாக ஒரு பதிவுலாம் ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களை வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம், கொஞ்சம் விளக்கமாகவும் பார்த்துடலாம். அத்தனை சுருக்கமாக பார்த்துட்டோமே. இப்போ வந்து சனி பயிற்சி வந்து மீன ராசிக்கு வருது. மீன ராசியில் இந்த 7.5 ஆண்டு காலத்தில் 2.5 ஆண்டு முடிஞ்சிடுச்சு. இந்த 2.5 ஆண்டு கடுமையான ஒரு ஆண்டுகளாக இருக்கும். கடுமையான ஆண்டுகளாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பிரச்சனை பொருளாதார குறைவு, வருமானம் குறையும். 2வது பிரச்சனை நோய் நொடிகள் ஏற்படும். பொதுவாக அனைத்து வயதினருக்கும் அந்த நோய் நொடிகள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி தொடர்பான நோய்கள் வரும், காச நோய், டிபி, அது போன்ற நோய்கள்லாம் வரும். எலும்புருக்கி நோய் அதெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. திடீர் சளி காய்ச்சல், டைஃபாய்டு காய்ச்சல் போன்ற வரும். அதனால் வந்து உடல் நலம், பொருளாதார நஷ்டங்கள் எல்லாம் வரும். அது வந்து அதில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து குடும்பத் தலைவர்கள் குடும்பஸ்தர்கள் என்னும்போது பார்த்திங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும்.
ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த சின்ன பிரச்சனையை தொட்டு பெரிய பெரிய சண்டைகளாக வரும். பிரிவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப யாருன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து கோர்ட்டு கேஸ்ன்னு போகாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகும். ஆனால் அவ்வளோ சிறப்பாக இருக்காது சொல்லியிருந்தேன் நான். நல்ல மனைவியாக அமையாது. நல்ல கணவனுக்கு நல்ல பொண்ணுக்கு நல்ல கணவனாக அமையாது. ஏதோ ஒன்று விதிப்படி அமைஞ்சது சொல்லிட்டு போக வேண்டியது தான். அது போல் இருக்கும். பெரியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதான் சண்டை சச்சரவு வரும். குழந்தைகளுக்கு வந்து நோய் நொடிகள் வரும். மாணவர்களுக்கு வந்து படிப்பில் கவனமின்மை வரும். மந்தத்தன்மை வரும். தூங்கிக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும். அதை அந்த மந்தத்தன்மையை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். வியாபாரிகள் பார்க்கும்போது வியாபாரத்தில் வந்து கடுமையான சோதனைகள், நட்டங்கள், கொடுத்த இடத்துல பொருள் வராமல் பணம் திரும்ப வராமல் போகிறது, கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் போன்றவைகள் ஏற்படும் வியாபாரியை பொறுத்தவரையிலும். அடுத்த அரசியல் அதிகாரிகள் பொறுத்தவரையிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து போலீஸ் துறை உள்ளவர்களும் இராணுவத்தில் துறை உள்ளவர்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது. நேர்மையாக நடப்பவர்களுக்கு கண்டிப்பான பாதிப்பு இருக்கிறது. சோதனை